ஏண்டி எவ்வளோ நேரமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், எங்கேயாவது சொல்றியாடி பதில்? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? ஆ, நிலாவில் ஆயா வடை சுட்டாங்கல்ல, அந்த கதையை சொல்லு. எதுக்குடி சோகமாக இருக்க? நான் அப்போலேருந்து கேட்டுட்ருக்கேன், என்ன சொல்லணும்னு இப்போ வந்து கேட்குறா. ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம் ஆமாம், நீ ரொம்ப நல்லா இருக்க, உன் முகமே காட்டி கொடுக்குது. அடிச்சு சொல்லு. நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்டி. அவசரப்பட்டுட்டியா? ஏய், என்னை பாருங்க. ம், என்ன அவசரப்பட்ட? நான் இதை பற்றி அவன்கிட்ட பேசியிருக்கவே கூடாது, என் மனசுலேயே வச்சு பூட்டி இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். என்ன பேசியிருக்க கூடாது? என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஒன்றும் புரியல. இவ்வளோ நாளாக உன்னை பற்றி நான் தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே போய் சொன்னேன் பார்த்தியா? இதுதான் நான் பண்ண தப்பு. ஐயோ நவமித்ரா, குழப்பாதடி. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? தப்பு பண்ணிட்டேன்டி. என்ன தப்பு பண்ண? நேத்ரனை தப்பான பையனா நினச்சி தப்பு பண்ணிட்டேன்டி. தப்பான பையனா நினச்சியா? எனக்கு சுத்தமாக புரியல, தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு. நீ லெட்டர் கொடுத்ததை பற்றி பேசினல என்கிட்ட. ஆமாம், அதை போய் நான் நேத்ரன் கிட்ட கேட்டேன். கேட்டியா? என்னன்னு கேட்ட? லெட்டர் யாரோடது, ஏன் நீ கொடுக்க வந்தேன்னு கேட்டேன். அப்போ அவனும் சொன்னான், இது போல் அவங்க ஃப்ரெண்டு தான் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டா? அப்போ நீ எழுதலையான்னு கேட்டேன். அவனும் என்னை கலாய்ச்சான். உனக்காக லவ் லெட்டர் எழுதிட்டு நான் வரேனா அப்படின்னு சொல்லி என்னை கலாய்ச்சான். அப்போ நானும் கேட்டேன், சி கிளாஸ் நேத்ரன் நீ தானேன்னு. சி கிளாஸில் நேத்ரன் 2 பேர் இருக்காங்களாம். அந்த 2 பேரில் ஒருத்தன் ரொம்ப கெட்டவண்டி. அவன் தான் இவனோன்னு நினச்சி நான் ரொம்ப தப்பான பையனா இவன் நினச்சிட்டேன்டி. தப்பான பையனா நினச்சியா? எப்படி? அது கால் கேர்ள்ஸ் பின்னாடி போகிறவன் மாதிரி. ஏய் சி, உனக்குலாம் அறிவில்லை. எப்படி அவரை பார்த்து உனக்கு அப்படி நினைக்க தோணுது? பாவம் போல இருக்காருடி அவரை பார்க்கவே. என்ன இருந்தாலும் கொஞ்சம் கூட உனக்கு மூளை இல்லையா? ஒருத்தவங்களை பார்த்து கூடமா உன்னால் கண்டுபிடிக்க முடியாது இவங்க அப்படி இவங்க அப்படின்னு. அந்த அளவு முட்டாளாடி நீ. திட்டாதடி அனினா, என்ன பண்ணுறதுனே தெரியல. தெரியாமல் தப்பாக நினச்சிட்டேன். உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. ஏதாச்சும் ஒரு பொண்ணுங்க கிட்ட அவர் நின்று பேசி நீ பார்த்துருக்கியா? பார்த்துருக்கவே மாட்டேன். அவர் பேசினா தானே நீ பார்க்கறதுக்கு. ஒரு பொண்ணுங்களையும் தப்பாக பார்த்து கூட நான் பார்த்ததில்லடி. அன்னைக்கு நீ ஒழுங்கா ஷால் போடாமல் உன்னை பார்த்தாருன்னு சொல்லிட்டு நீ வேணும்னே அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தல்ல. நீ தாண்டி கேவலமானவளே. ஆனால் நீ அவரை போய் கேவலமானவராக நினச்சிருக்க இவ்வளோ நாளாக. ஆனால் நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடி. அப்போனா இவ்வளோ நாளாக அவர் ரொம்ப கேவலமானவர்னு நினச்சி தான் நீ அவர் மேலே கோவப்பட்டு இருந்தியா? நீ வேற ஏதோ காரணத்தினால அவர் மேலே கோவத்தில் இருக்கன்னு நினச்சேன். சி, நீ இப்படியெல்லாம் மனசில் நினச்சிட்டு தான் அவர் மேலே கோவமாக இருக்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நல்லா இருந்து கரை. உன்னை பார்க்கவே பிடிக்கல, உன்கிட்ட பேசவே பிடிக்கல. அனினா, நீ எப்படி சொல்லாதடி. இது தெரிஞ்சதுலேருந்து மனசே சரியில்லை. காலேஜ்க்கு வந்து உன்கிட்ட சொல்கிறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லை. இதை பற்றி சொன்னால் நீ அவனை தப்பாக நினைப்பியா என்ன தப்பாக நினைப்பியான்னு நினச்சி கன்ஃபியூஷனாகவே இருந்தேன். மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் பார்த்தியா நான் அவன்கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்கவே கூடாது. சொன்னதுனால தான் இவ்வளோ கஷ்டம். என் மனசில் நான் அவனை தப்பாக நினச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருந்துருக்கணும். அவன் நல்லவன் தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு நான் சொல்லணும்? கெட்டவனாக இருந்தப்போ சொல்லியிருந்துருக்கலாம்ல. அந்த மூளை கூட இல்லை. ஆனால் அவன் எப்பயுமே நல்ல பையனாக தான் இருந்திருக்கானே. சரி விடு. நான் வேணும்னே தப்பாக நினைக்கல. என் இடத்துல இருந்து யார் பார்த்துருந்தாலும் அப்படி தப்பாக தான் நினச்சிருப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஸ்வேதா தான் சொன்னாலே அவ்வளோ மோசமான பையன் நேத்ரன்னு. சி கிளாஸில் 2 நேத்ரன் இருக்கிறத அவன் என்கிட்ட சொல்லவே இல்லடி. சொல்லியிருந்தா நான் இது போல் தப்பாக நினைப்பேன். அவனை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு இவன் லெட்டர் எடுத்துகிட்டு வரவே அவன் தான் இவன் நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். நான் ஸ்வேதா ஹரிணி 3 பேரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக அவன் லெட்டர் எடுத்துகிட்டு வந்தானேடி. ஹரிணி தான் சொன்னாலே அந்த நேத்திரன் தாண்டி லெட்டர் எடுத்துகிட்டு வரான்னு. அதனால தாண்டி நான் தப்பாக நினச்சிட்டேன். இல்லாட்டி நான் மட்டும் எதுக்கு ஒரு பையனை இப்படி தப்பாக நினைக்கணும்? அப்படி தப்பாக நினைக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? நிஜமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. வேற ஏதாவதுனா கூட பரவாயில்ல, இது ரொம்ப கேவலமான விஷயம் இல்லை.
அதனால தான் அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஸ்வேதா ஹரிணி அவளுங்க 2 பேரை மட்டும் என் கண்ணில் பார்த்தேன்னு வச்சுக்கோ, சம்மந்தி அரைக்காம விடவே மாட்டேன். அவளுங்களால வந்தது தான் இவ்வளோ பிரச்சனையும். ஆனா நீ கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம்லடி. இவ்வளோ நாளா நீ அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கே, ஏதாவது ஒரு ரீசன்ல உன்னை அவர் தொடணும்னு நினைச்சிருப்பாரா? உன்கிட்ட வரணும்னு நினைச்சிருப்பாரா? நல்லா நீயே யோசிச்சு பாருடி. நிஜமா அவர் ரொம்ப நல்லவருடி. நீ என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் அவர்கிட்ட இருந்து கெட்டதை உன்னால ஒன்று கூட எடுக்க முடியாது. அழாத, அழுதனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லியிருக்காங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின். இந்த டைலாக்ஸ்லாம் உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை? எங்க அதெல்லாம் ஞாபகம் இருந்தா நீ இவ்வளோ நாளாக அவரை தப்பாக நினச்சிட்டு வந்திருப்பியா? அடி போடி, என்னத்த சொல்கிறது உங்ககிட்டலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், தயவு செஞ்சு இனி அவரை தப்பாக மட்டும் நினைக்காத. அப்படி நினப்பு வந்துச்சுன்னா அவர் கிட்ட கூட போகாத. நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். நினைக்காதடி அம்மா, போதும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது போலலாம் எனக்கு நடந்ததே இல்லை. சரி சரி விடு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு இந்த வினிதாவும் வரல, ஆதித்யனும் வரல. நான் நேத்ரன் கிளாஸ் ரூம் கிட்ட போக போறேன். நான் நேத்ரனை பார்க்க போக போறேன். எதுக்கு? சாரி சொல்ல. அதான் காலையில வரும்போதே வழிஞ்சு வழிஞ்சு சொல்லிட்டு இருந்தியே, அவர் உன்னை மன்னிச்சாரா என்ன? அப்போ என்ன நம்பிக்கையில் எப்பயும் போகணும்னு சொல்ற? எனக்கு அவனை பார்க்கணும். ஏன் தெரியல, தோணுது. வீட்டுக்கு போகும்போது பார்த்துக்கோ, இப்போ ஒன்றும் போக வேண்டாம். சே, எப்படி இருந்த பொண்ணு எப்படி ஆயிட்டா? ஆனால் நீ அவரை இத்தனை வருஷமாக தப்பாக நினச்சிட்டு இருந்ததுக்கு உனக்கு இது தேவைதாண்டி. எப்படி தான் இவ்வளோ நாளாக இவன் மனசுலேயே இதை வச்சிட்டு இருக்க முடியுதோ தெரில. எனக்கெல்லாம் எதாவது ஒன்றுனா உடனே வெளிப்படையாக கேட்டுடணும். அப்படி இருந்தால் தான் எனக்கெல்லாம் செட் ஆகுமே. இவன் மனசுலேயே தப்பாக நினச்சி இப்படி பூட்டி பூட்டி வச்சுருந்துருக்காளே இவ. சி, எதனால வெளிப்படையாக கேட்டவங்கள கூட நம்பிடலாம், இது போல் உள்ளேயே வச்சிட்ருக்கவளெல்லாம் நம்பவே கூடாது. சரி, என்ன இருந்தாலும் இவன் என் ஃப்ரெண்டாக போயிட்டாலே, எப்படி இப்படியே விடுறது? பரவாயில்ல, நம்மளும் அப்படியே கோவப்பட வேண்டாம். ஆனால் நேத்ரன் இவகிட்ட பேசவே கூடாது. இவ பின்னாடியே கெஞ்சி கெஞ்சி அலையட்டும். அப்போதான் இன்னொரு தடவை யாரையுமே இப்படி நினைக்கவே கூடாதுன்னு தெரியும். நான் போகட்டா? ஒழுங்கா மூடிட்டு இங்கே இருந்துடு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேம் வரத்துக்கு சான்ஸ் உண்டு. அதுக்குள்ளேயே நான் போயிட்டு வந்துடுவேன். மேம் வந்தால் நான் போட்டு கொடுத்துடுவேன். அழுதுட்டு இருக்காத, மேம் வந்தால் சும்மா விட மாட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் தெரியிற நிலைமை வரும். சரி, கரையோல. அப்பா, கிளாஸ் ஹவர்ஸ் முடிஞ்சது. எப்ப கிளாஸ்க்கு போனாலும் எப்படா முடியும்னு இருக்கு. என்ன டயர்டு. சரி, நம்ம பைக்கை பார்த்து போவோம். இவன் இங்க நின்னுக்கிட்டு இருக்கா? நேத்ரன், வந்துட்டியா? உனக்காக நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போகலாமா? உன்னை யார் இங்க வெயிட் பண்ண சொன்னது? உன் பைக் இங்கே தானே இருக்கு, அதனால தான் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா தான் நீ என்னை கூட்டிகிட்டு போவேன். இல்லாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டேனா? அதான் புது ஃபோன் இருக்கே உனக்கு, அப்புறம் என்ன? என்ன ஃபோன் இருந்தாலும் உன் கூட வரது தான் எனக்கு சேஃபு. பா, நல்லா தள்ளு. நிஜமா? இன்னைக்கு ஏன் நேத்ரன் இவ்வளோ லேட் ஆச்சு? நான் எப்பவும் வர டைமுக்கு தான் வந்திருக்கேன். நீ தான் சீக்கிரமா வந்துட்டு இருக்கியே. அப்படியா? சரி, போலாமா? இந்த டிஸ்கிரிப்டர் கண்டுபிடிச்சவன் நல்லாவே இருக்க மாட்டான். இந்த மேக்ஸ் சார் டபரா தலையன் நம்ம முடிச்சுட்டு போகலன்னா சும்மாவே விட மாட்டான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இதை பற்றி புரியாம தெரியாம நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஏய், சொல்லுங்க நீனா. சிரிச்சியா நீ? இல்ல, நான் சிரிக்கல. நீ சிரிச்ச மாதிரி கேட்டுச்சு, பொய் சொல்லாத. ஐயோ, நான் சிரிக்கவே இல்ல.
சிரிச்சு மட்டும் பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. ம் என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு மார்னிங் ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்காக ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். மூடிட்டு அந்த வேலையை மட்டும் பாரு. ம் நம்ம இருக்கிற கான்ல இந்த விக்க முடிக்காரன் வேற சும்மா வந்து சிரிச்சு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அட்டா பாவி, நான் விற்க முடிக்காரனா? அது சரி. எடுத்து வச்சுட்டு போய் படுத்து தூங்கலாமா? இல்லாட்டி டபரவாயன் சும்மா விட மாட்டான், போன உடனே டெஸ்ட் வச்சிருவான். பாவம், போய் ஹெல்ப் பண்ணலாம். என்ன? உங்களுக்கு என்ன டவுட் இப்போ? ஏன் சொன்ன தீத்து வச்சிருவியா? ம் என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா தீர்த்து வச்சு தரேன். யாரு நீ? ம் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? ஓ, டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸா? இது ரொம்ப சிம்பிள், நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வாங்க. உனக்கு தெரியுமா? ஆ, எனக்கு நல்லாவே தெரியுமே. சரி, இந்த சோஃபால இருந்து கம்ஃபர்டபுளா மேக்ஸ் போட முடியாது, அதனால நம்ம கொஞ்ச நேரம் பெட்ல இருக்கலாமா? நான் பெட்ல இருக்கேன் வாங்க. என்ன சொல்லிட்டான் மாட்டுன்னு போயிட்டே இருக்கான். இந்தா போய் பெட்லயும் உட்காந்துட்டான். ஐயையோ, இவன் கிட்ட போய் படிக்கணுமா? அவ்வளோதான், துரை வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம போய் தான் ஆகணும். இந்த டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் சும்மா இல்லை, பயங்கரமான கொடுமை. பார்க்க பார்க்க எரிச்சலாக ஆகுது. ஆனால் இவனுக்கு என்ன தெரிய போகுது? இவன் என்ன இப்போவா படித்து முடிச்சிருக்கான்? எப்போவோ படித்தது தானே, இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க போனானா என்ன? ஏதோ பெரிய இவனை மாதிரி டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸா நான் சொல்லித்தரேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இன்னைக்கு மட்டும் சொல்லி கொடுக்கலன்னா இருக்குடா. உன்னை கலாய்க்கிறதுக்கும் கழட்டி விடுறதுக்கும் எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு தான் நானே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வாடி வா, ஆடு தானா வந்து அருவாளை தலையை வச்ச மாட்டுது, சும்மா விட்டுறோண்ணா நான். இருடா, இன்னைக்கு உனக்கு ஆப்பு வைக்கிறேன், ஆப்பு. நீ அங்கேயே உட்காந்துட்டு இந்தா வாரேன். ஆ, அதேதான். தென் அடுத்து என்ன போடணும் சொல்லுங்க பாப்போம். பியோட வேல்யூ. எஸ் கரெக்ட், அதையும் போட்டுருங்க. ஓகே. பி இஸ் ஈக்குவல் டு வேல்யூ பை ரியான். மம்மி உள்ள வாங்க. ஓகே, நெக்ஸ்ட். கியூவோட வேல்யூ. எஸ் கரெக்ட், அதையும் போட்டுருங்க. ஓகே. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கும்போதே. என் மகனும் மருமகளும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு பாப் இல்லையே, அவர் மட்டும் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பாபை விட சம்மந்தி பார்த்தாதான் இன்னும் சந்தோஷப்படுவாங்க. இப்படியே படிப்பு விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஒன்னா இருந்தா போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க சந்தோஷத்தை விட நமக்கு என்ன முக்கியம்? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இங்க லைட் டேபிள்ல வைக்கிறண்டா கண்ணா. ஓகே மம்மி. சரி சரி, 2 பேரும் இங்க இருந்து படிக்கட்டும், நம்ம போலாம். ஆஹா, ஃபைனல் வேல்யூ கிடைச்சிடுச்சுடா. தேங்க்யூடா. ஐயோ வலிச்சிச்சா? சரி போட்டு விடு. பரவாயில்ல. காஃபி குடிங்க. தேங்க்யூ மேன். நீ குடி, சூப்பராக இருக்கு. குடிக்கிறேன். இவங்கிட்ட நான் பேசினேனா? டிஸ்கிரைட் மேத்தமெட்டிக்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு வந்தேன், அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. என்னையவே மறந்து அவன் கூட இருந்து நான் படிச்சுட்டு இருந்திருக்கேன். ஐயோ, ஆனால் இவன் சொல்லி கொடுத்தது சூப்பராக என் மண்டையில் ஏறிச்சே. என்னையவே மீ மறந்து எப்படி படிச்சிருக்கேன் பாரு. அவ்வளோ நல்லா படிக்கிற பையனா இவன். இந்த காஃபியை யார் எடுத்துகிட்டு வந்தது? அவங்க அம்மா எடுத்துகிட்டு வந்தது தானே. அவங்க அம்மா வந்ததை கூட கவனிக்காம நான் இருந்த மேக்ஸ் போட்டுட்டு இருந்திருக்கேனா? நான் பார்த்த மாதிரி தானே இருக்கு. சே, அவங்க அம்மா வந்ததை கூட கவனிக்காம நான் மேக்ஸ் உள்ள அவ்வளோ மூழ்கி இருந்திருக்கேன்னா இவன் எவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்துருப்பானா இருக்கும். பரவாயில்ல, நல்லாவே சொல்லி கொடுக்குறான் இவன். இவனுக்கு ஒன்றும் தெரியாத ஆடு தானாக வந்து சிக்குதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா சொல்லி கொடுத்து தப்பிச்சுக்கிட்டான். எப்படி நம்மலாம் நேற்று படித்தனா இன்னைக்கு மறக்கிற ஆள் இவன் எப்படி இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கான்? இவெல்லாம் படித்து முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? பரவாயில்ல, நல்லாவே ஞாபகம் வச்சுருக்கான் இவன். நல்ல ஞாபக சக்தி இருக்கு. என் வாழ்க்கையவே கெடுத்தவன் இவன். இவங்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? காஃபியாடா குடிக்கிற காஃபி? இரு, நாளைக்கு நீ குடிக்கிற காஃபியில் உப்பு போட்டு கலந்து தரேன். உங்கள் அம்மா அப்பா இருக்கும் போதே தருவேன், அப்போ தானே நீ குடிப்ப. வேற வழி இல்லாமல் என் கழுத்துலைய தாலி கட்டின நீ இருக்குடா உனக்கு. மேக்ஸ் சொல்லி கொடுத்ததுனால இப்போ பாவம் போட்டுன்னு விடுறேன்.
இதே போல இன்னொரு வாட்டி விடுவேன் நினச்சி கூட பார்க்காத. ம். இனிமே இவங்கிட்ட வரவே கூடாது. எதனாலும் காலேஜ் மேம் கிட்ட திட்டு வாங்கியாச்சும் நம்ம படிச்சிடணும். இவங்கிட்டலாம் வரக்கூடாது. இவங்கிட்ட வரதுனால தானே நம்ம சிரிச்சு பேசுகிறோம். ம். இவங்கிட்ட வரவே மாட்டேன். இதுதான்டா லாஸ்ட்டு. ம். உங்களுக்கும் ஒரு காஃபி எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்க வா. ம். ம். இப்போ சொல்லுங்க. ஏன் அந்த சோஃபால போய் உட்காந்துக்கோ. ஏன் அங்கயா? ஏன் இங்க உட்காந்தா என்ன? இங்க உட்காந்தா என்னவா? ஏய், சே, கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காரு. பக்கத்துலயா? வேண்டாம் வேண்டாம். எல்லாரும் சவுண்டா வச்சு படம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ வேணாலும் வருவாங்க, சொல்லவே முடியாது. அதெல்லாம் வரமாட்டாங்க, நீங்க வாடி. ம்ஹும். வேண்டாம் வேண்டாம். அடிங் வாடின்ற. மா, ஷூ. கிறுக்கா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஆமா, கிறுக்கு தாண்டி பிடிச்சிருக்கு. ம். பிடிச்சி இழுக்கும் போதே நல்லாவே தெரியுது. பின்ன நான் இங்க இருக்கேன், நீ மட்டும் ஏதோ பக்கத்து வீட்டுல உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவ்வளவு தூரம் தள்ளி போய் உட்காந்துருக்க. என்ன? பக்கத்து வீட்டில் இருக்கேனா? அப்படியே குத்தி போடுவேன். சும்மா இருடி அமைதியா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. காஃபி சூடா இருதுல்ல, அதை குடிச்சிட்டு வா சொல்றேன். ம். ஹலோ. என்னடி? ஆ, ஏ கிறுக்கி, ஏன்டி கிள்ளி விட்ட? ம். என்னது இது? 2ஆம் கிளாஸ் பையனா நீங்க? இப்போவும் சின்ன சின்னதா ட்ரவுசர் போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் சொல்ல மாட்ட? பின்ன இவ்வளோண்டு ட்ரவுசர். ஒரு முக்கா ட்ரவுசர்னா கூட பரவாயில்ல. அநியாயத்துக்கு கால் பாகம் தான் இருக்கே, அத்தை போய் போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு இப்படி அடி கிள்ளுவ? போ, வலிக்குது. அச்சிச்சோ. கவி, போதும், எனக்கு சரியாயிடுச்சு, விடு. இல்லை இருங்க, நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நுள்ளி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் கூட தடவி விடுறேன், சரியாயிடும். என்னது, இன்னும் கொஞ்சம் தடை விடுறியா? ஏன் கையேறி? வேண்டாம். ஏன்? ம். பாவம், நல்லா ஸ்ட்ராங்காக நுள்ளி விட்டுட்டேன்னு தடவி கொடுத்தா கையை எடுக்க சொல்றீங்களா நீங்க? ம். ஹூய், நான் இங்க பேசிட்டு தானே இருக்கேன். ம். இங்க பாருங்க. என்னடி? நான் இங்க பேசிட்டு இருக்கும் போது நீங்க அந்த பக்கம் திரும்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் கையை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டல்ல? ஏன்? ம். என்னோட ஹார்மோன்ஸை நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. இப்ப ஏன்டி கை எடுத்துட்ட? என்கிட்ட நல்லா அடி வாங்க போறீங்க நீங்க. நானா? நீ தாண்டி என்கிட்ட அடி வாங்க போற. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன ஆ? நான் என்ன பண்ணேன்? ஓ, ஹார்மோன்ஸ். அப்படியே குத்திட்டோம் குத்தி. ட்ரவுசர் போட சொன்னா ஜெட்டி போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு பேசுறீங்க பேச்சு. அடி வாங்குவீங்க சொல்லிட்டேன். அடி வாங்குவேனா? போடி. இன்னொரு வாட்டி இந்த நிக்கர் போடாதீங்க. இதை நீ நுல்லாம சொல்லியிருந்தானா கேட்டிருப்பேன். நீ என்ன நுள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்ற, நான் கேட்க மாட்டேன். எது? கேட்க மாட்டீங்களா? கேட்கறேன். சும்மா சும்மா சும்மா. ம். இந்த பயம் இருக்கட்டும். அந்த பயம் இருக்கட்டுமா? இங்க வா நீ. என்ன பண்றீங்க? இப்ப சொல்லடி பாப்போம், அந்த பயம் இருக்கட்டும்னு. என்ன பண்றீங்க? விடுங்க. ம். அதெல்லாம் விட முடியாது. யாராவது வந்தாங்கன்னா நம்ம நல்லா மாட்டிக்குவோம். அதெல்லாம் மாட்டினா நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், விடுங்க. இது மாதிரி வாயை பொழந்தே வச்சிருக்காத, லிப் டு லிப் அடிச்சிருவேன். என்னை இறக்கி விடுங்க. முடியாது. ப்ளீஸ் இறக்கி விடுங்க. இறக்கி விடணுமா? ம். சரி, மாமான்னு கூப்பிடு, அப்புறம் இறக்கி விடுறேன். ம்ஹும். அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன். அப்படின்னா நானும் உன்னை இறக்கி விட மாட்டேன். ம். மாமான்னு கூப்பிட்டா இறக்கி விடுவேன், இல்லாட்டி சான்ஸே இல்லப்பா. வெளி. ம்ஹும். செல்ல குட்டி வெளியடி. மாமா. இன்னொரு வாட்டி. மாமா. ஓய், கண்ணை திறந்து என்ன பாருடி.
கவி கிச்சு கிச்சி ம், என்ன பாரு ம்ஹும், பாரு செம்ம டேஸ்ட் அடி உன் உதடு. ம், இன்னும் ஒரே ஒரு வாட்டி மட்டும் சாப்பிடட்டுமா? ம், நான் போறேன். ஏய் கவி, நான் போறேன், போங்க. நிஜமாவே இன்னொரு வாட்டி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குடி. ஐயோ, ராகேஷ் விஷயத்த பேசணும்னு நினைச்சேன், பேச முடியாமலே போயிடுச்சே. இனி நான் எப்ப பேசுறது? இதெல்லாம் சொல்லாம விட்டாலும் சரியா வராது, சொல்லிதான் ஆகணுமே. இல்லாட்டி ஒரு நாள் தெரியும் போது அவ்வளோதான், என்னை வச்சு செஞ்சிடுவா இவ. யாராச்சும் விஷயத்த போட்டு உடைக்கிறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். அப்பன்னா சேதாரம் கம்மியா இருக்கும், இல்லாட்டினா அவ்வளோதான். ம்ம். அடுத்த கால் வந்துடுச்சு. மம்மி கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டாங்க. மம்மி கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்க? இதுக்கு நீங்களே வந்து விழிச்சிருக்கலாம். ஏன் வருண் இப்ப கோவப்படுற? பின்ன என்னம்மா, என்ன விழிக்க வர சொன்னீங்க? நீங்க கார்ல தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணுங்களேன். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? ஏன்டா, என் அண்ணன் பொண்ணு அதுவும் ராத்திரி சமயமா வந்துட்டு இருக்கா. ஏன் நான் விളിச்சு கேட்க கூடாதா ஒரு வார்த்தை? அப்ப வந்துட்டாலா இல்லையான்னு பின்ன எனக்கு எப்படி தெரியும்? ம், நீங்களும் என் கூடவே வந்திருக்கலாம்ல அப்பனா. ஏன்டா, மம்மிக்கு காலில் அடிபட்டிருக்கு, அதனால தானே வர முடியல. இல்லாட்டி நான் உன்னை விட்டுருப்பேனா? ஆமா ஆமா, நீங்க என்ன விட்டுருக்கவே மாட்டீங்க தான். ம், அப்படி சொல்லு. நீங்க எனக்கு விழிச்ச சமயம் அவளுக்கு விழிச்சு கேட்டிருக்கலாம். விழிச்சனே, டவர் ரேஞ்ச் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க போல. ஒழுங்கா கால் அட்டன் பண்ணி பேச முடியல அவளால. ம், சரி, அவ வருவா, வைங்க. ம், சீக்கிரம் கூட்டிட்டு வா. ம், கார்ல சொகுசா உட்காந்துட்டு இருக்க முடியாது இவங்களால. என்னையும் அனுப்பி விட்டுட்டு சும்மா விழிச்சு விழிச்சு இருக்க வேண்டியது. போன்ல ஏதாவது ரீல்ஸ் நோக்கிட்டு இருக்காம எதுக்கு எனக்கு கால் பண்ணி டென்ஷன் பண்ணணும்? இந்த ட்ரெயினை வேற இன்னும் காணல. ம், ட்ரெயின் வந்துருச்சு. எல்லாரும் இறங்கி வந்துட்டாங்க, இவளை மட்டும் இன்னும் காணோம். மாமாவை எங்க காணோம்? ஓய் அர்க்கானி, இங்க இருக்க பாரு, இங்க வா. ஹை மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? ம், நல்லா இருக்கேன், போலாமா? என்ன மாமா, உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. எவ்வளோ ஆசையா பார்க்க வந்து மாமான்னு கூப்பிடுறேன். நீங்க என்னதானா போலாமான்னு கேக்குறீங்க? அர்க்கானி, வீட்ல போய் பேசிக்கலாம், வா அர்க்கானி. அருக்காணி இல்ல, ஹரி. ஹரினா பையன் பேரு. பரவாயில்ல மாமா, அதை எனக்கு வச்சு பொண்ணு பேராக்கிடலாம். சரி, போலாம், வரியா? ம், சரிங்க மாமா. அத்தை வரலையா? மம்மிக்கு கால் அடிபட்டுச்சுல, அதனால கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமால்ல, சொன்னாங்க. இப்ப அத்தைக்கு எப்படி இருக்கு மாமா? ஆ, பரவாயில்ல, அங்க போய் கேட்டுக்கலாம், வரியா? ஐயோ, என் மாமாக்கு காலில் சுடு தண்ணி ஊத்துன மாதிரியே சாடி சாடி இருக்காங்க. சரி வாங்க போலாம். ம். ஹாய் மக்களே, என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மக்களே. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. Thank you so much and love you all.